இதுவரையான எல்லா வினாக்களுக்கும் சரியான விடையை தரப்பட்ட புள்ளிக்கோடில் எழுதுக. கணனி முறைமை ஒன்றின் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு பகுதிகளினதும் தொழிற்பாட்டை சுருக்கமாக விளக்குக. அதுல முதலாக பார்ப்போம் உள்ளீட்டு சாதனங்கள். உள்ளீட்டு சாதனங்கள் என்பது தரவுகள், தகவல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் என்பவற்றை கணனியினுள் உட்செலுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் யாவும் உள்ளீட்டு சாதனம் எனப்படும். இப்ப கணனில உள்ளீட்டு சாதனம் என்பது தரவுகள், தகவல்கள் மற்றும் அறிவுறுத்தல்கள் என்பவற்றை கணனியில் உட்செலுத்துவதற்கு பயன்படுத்துகின்ற சாதனங்கள் உள்ளீட்டு சாதனமாகும். உள்ளீட்டு உபகரணங்களுக்கு உதாரணமாக கருவி, வலை புகைப்பட கருவி, நுணுக்கு பண்ணி, வரைவியல் இலக்கமாக்கி இதெல்லாமே உள்ளீட்டு சாதனத்துக்கு உதாரணம். அதே போல சுட்டும் கருவிகள், இவை அனைத்தும் உள்ளீட்டு சாதனங்கள் ஆகும். சுட்டான், கேசர் அல்லது மவுஸ் பாயிண்டர், சுட்டான் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இவை உதவும். உதாரணமாக மவுஸ், ஜோய்ஸ்டிக், லைட் பென், ட்ராக் பால், கிராஃபிக் டேப்லெட்ஸ், டச் பேட், டச் ஸ்கிரீன் இதெல்லாமே கணனியுடைய சுட்டுங்கருவிக்கு உதாரணங்களாக அமையும். இப்போ நாங்கள் அவற்றினுடைய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். கணனியின் பௌதிக கூறுகள்ல ஒரு கூறுதான் உள்ளீட்டு சாதனம். கணனி தொகுதியின் தொழிற்பாட்டுக்கு அத்தியாவசியமான சில பௌதிக கூறுகள் உள்ளன. அவற்றில் உள்ளீட்டு சாதனம் மிக முக்கியமான ஒன்றாகும். கணனி தொகுதிக்கு தரவுகளை உள்ளீட்டு கூறுகளின் மூலம் வழங்கப்படுகின்றன. அப்போ உள்ளீட்டு சாதனத்தினுடைய தொழில் தரவுகளை கணனி தொகுதிக்கு உள்ளீடு செய்வதே இதனுடைய தொழிலாகும். இத்தகைய பல உள்ளீட்டு கூறுகள் அல்லது உள்ளீட்டு சாதனங்கள் உள்ளன. அவற்றில் சில பின்வருமாறு காட்டலாம். ஒன்று, சாவி பலகை. கணனிக்கு தரவுகளை உள்ளிடும் பிரசித்தி பெற்ற கூறு சாவி பலகையாகும். அது அமைப்பில் தட்டெழுத்து பொறியின் சாவி பலகை போல் இருந்தாலும் அதில் மேலதிக செயற்பாடுகளை மேலதிக சாவிகள் உள்ளன. பொதுவாக சாவி பலகையானது இரு அளவுகளில் காணப்படும். அதாவது 101 தொடக்கம் 101 அல்லது 102 தொடக்கம் அல்லது 104 அல்லது 108 வரையிலான சாவிகள் உள்ளன. சாவி பலகையில் உள்ள சாவிகளின் தொழிற்பாடு பின்வருமாறு. ஒன்று, விசேட செயற்பாட்டு சாவிகள். எழுத்துருக்களை அச்சிட பயன்படுத்தும் டைப்பிங் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் மிகவும் விசேடமான தொழில்களுக்காக மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்றது. நியூமரிக் கீஸ் மிகவும் விசேடமான செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. கண்ட்ரோல் கீஸ் நிலைகாட்டியையும் கணனி திரையையும் கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல சுட்டுஞ்சாதனங்களுக்கு உதாரணமாக சுட்டி. கணனி திரையில் பயன்படுத்தப்படும் சுட்டும் சாதனங்களில் சுட்டி பிரசித்தி பெற்ற உதாரணமாகும். சுட்டிய ஒரு குறித்த அம்சத்தின் மீது சொடக்கும் போது அத்தொழில் ஒரு தரவாக உள்ளிடப்படுகின்றது. சுட்டியின் இடது பொத்தான் வலது பொத்தான் என இரு பொத்தான்களும் திரையின் மீது மேலையும் கீழையும் ஊட்டுவதற்கு ஒரு சில்லம் உள்ளன. அவ்வாறே
மடிகணனுக்கு சுட்டுச் சாதனமாக தொடு நிரப்பிட